சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல நெருக்கடிகளையும் அவமானங்களையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும், இந்த மார்ச் மாதத்துல கன்னிராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அரைகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட தவற விட போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமான ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது மீடியமா ஆவரேஜா ஓரளவுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த மார்ச் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துல நீங்க நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, லாபங்கள் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும், வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது, எதிரிகளோட தொல்லையும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். உங்களோட எதிரிகள் உங்களை விட்டு கொஞ்சமா விலகி போக ஆரம்பிப்பாங்க, பெரிய அளவுல உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்க மாட்டாங்க. இது மூலமா நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படின்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும், பண வரவும் இந்த மாசத்துல சிறப்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மந்தமான காலகட்டமா இருக்கும். பெரிய அளவுல உங்ககிட்ட சுறுசுறுப்பு இருக்காது, நிறைய சோம்பேறித்தனம் தான் இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் சரி நாளைக்கு பாத்துக்கலாம், நாளானைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப அவசரமா முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலைகள் ஏதாவது இருக்குதுன்னா அந்த வேலைகளை மட்டும்தான் நீங்க ஆர்வமா செஞ்சு கொடுப்பீங்க. மற்ற வேலைகள் எல்லாத்துலயுமே இந்த மாசத்தோட முதல் 15 நாட்கள்ல பெண்டிங் விழுந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆர்வ குறைபாடு அப்படிங்கறதும் இந்த மாசத்தோட தொடக்கத்துல கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் குறைவா தான் இருக்கும். உங்களால பெரிய அளவுல சாதனைகளையும் செய்ய முடியாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி சரியான நேரத்துல உங்களால செஞ்சு முடிக்க முடியாது. ஒரு மாதிரி சோம்பேறித்தனமான வாழ்க்கையை தான் இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் நீங்க எதிர்பார்க்கலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட விரையாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு இருப்பாரு அப்படிங்கறதால பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உடல் சோர்வு, உடல் அசதி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மனத்தளவுலையும் நீங்க சோர்ந்து போய் தான் இருப்பீங்க. பெரிய அளவுக்கு உற்சாகமோ அல்லது சுறுசுறுப்போ உங்ககிட்ட இருக்காது. ஒரு மாதிரி மந்தமான ஒரு வாழ்க்கையை தான் இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாழ்க்கை மேலேயே பிடிப்பு இல்லாம ஒரு மாதிரி வெறுப்போடையே ஒவ்வொரு நாளையும் கடத்தக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனத்தை விரட்டி சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதிகாலையில எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு வேலையும் பெண்டிங்ல போடாதீங்க. முக்கியமா இந்த வாழ்க்கை மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வந்துடும் அப்படிங்கறதால வாழ்க்கையை நேசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கடந்து போற ஒரு நிமிஷத்தை கூட நம்மளால திரும்ப பயன்படுத்திக்கவே முடியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதத்தோட தொடக்கத்துல நீங்க சோம்பேறித்தனமா இருப்பீங்க அப்படிங்கறதால வேலை செய்யற இடங்கள்ல ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும், தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கிறதுக்கும், வீண் பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் இந்த சோம்பேறித்தனத்தாலேயே உங்க வேலைகளை இழக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசி அன்பர்கள் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யற இடங்கள்ல சோம்பேறித்தனமா இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை சொன்ன நேரத்துல செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் வேலையை தள்ளி போட பழகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட விரையாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார் அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி ரொம்ப உற்சாகமா சொன்ன நேரத்துல செஞ்சு கொடுப்பீங்க. வேலைகளை பெண்டிங் போடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதத்தோட பிற்பகுதியில ரொம்ப கஷ்டமான வேலைகளை கூட ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. அது மூலமா உங்க மேல் அதிகாரிகளோட பாராட்டும் சக பணியாளர்களோட ஆதரவும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மாதத்தோட தொடக்கத்தை விட மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பான பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். வாடிக்கையாளர்கள் பழையபடி உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்களோட தொழில் ரொம்ப சூப்பரா நடக்கும். உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டே இருக்கும். இது மூலமா உங்களோட தொழில்ல ஒரு சில மாற்றங்களை செய்யறதுக்கும் முதலீடு அதிகப்படுத்துறதுக்கும் கூட நீங்க இந்த மாதத்தோட பிற்பகுதியில முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சூரிய பகவான் தான் உங்களோட விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் களத்திர ஸ்தானத்துல ராகுவோட இணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குடும்ப செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை சிக்கனமா இருக்க விட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா குடும்ப சூழ்நிலைகள் உங்களை சிக்கனமா இருக்க விடாது. உங்க கைகளில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு வீட்டை பழுது பார்க்கறது, அப்படி இல்லைன்னா வாகனங்களை பழுது பார்க்கறது, இந்த மாதிரியான செலவுகள் ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான விரைய செலவுகள், அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா களத்திர ஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்க வாழ்க்கை துணை மூலமாவே உங்களுக்கு நிறைய செலவுகளை ஏற்படுத்தி விடுவார். உங்க வாழ்க்கை துணை தேவையில்லாத செலவுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தணும், பண விரயத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்க வாழ்க்கை துணை தேவையில்லாத செலவுகளை கட்டாயமா செய்வாங்க. ஒரு சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கை துணை ஆடம்பரமான பொருட்களை வாங்குறது மூலமா கூட உங்க கைகள்ல இருக்கிற பணம் தண்ணியா செலவாகிறதுக்கு இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல சோம்பேறித்தன விரட்டி விட்டுட்டு சுறுசுறுப்பா இருக்க முயற்சி பண்ற மாதிரி மாதத்தோட பிற்பகுதியில தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனமா இருக்க முயற்சி பண்ணணும். முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சிக்கனமா இருந்துட்டாங்க அப்படின்னாலே இந்த மார்ச் மாதத்தை பெரிய அளவிலான பண இழப்பு இல்லாம உங்களால கடந்து வந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கிற கன்னிராசி அன்பர்கள் சின்ன முதலீட்டுல தொழில் தொடங்குறதா இருந்தா இந்த மார்ச் மாதத்துல தாராளமா தொடங்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு தேவையான யோகமும் கிரக அமைப்புகளும் ஒன்னு சேர்ந்து கூடி வரப்போகுது. அதனால சின்ன முதலீட்டுல தொழில் தொடங்குற ஐடியாவோட இருக்கிற கன்னிராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் வேலை மாற்றத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளோ அல்லது வெளிநாட்டு வேலைகளுக்கு உண்டான கிரக அமைப்புகளோ இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு இல்ல. அதனால வெளிநாடு வேலைகள் அல்லது வேலை மாற்றம் சம்பந்தமான திட்டங்களை இந்த மார்ச் மாசத்துல ஒத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவான் பலவீனமான ஒரு நிலைமையில தான் இருப்பாரு. அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா சின்ன சின்ன பின்னடைவுகள் உங்களுக்கு இருந்தே தீரும். பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு கிடைக்காது. அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு கூட இந்த மார்ச் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது, அது சம்பந்தமா நீங்க சிகிச்சை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துல உங்களோட மருத்துவ சிகிச்சைக்கான செலவுகள் கண்டிப்பா 2 மடங்கா அதிகரிக்கும். செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் மருத்துவமனைகள்ல தங்கி இருந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் கூட இந்த மார்ச் மாதத்துல ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதனால கன்னிராசி அன்பர்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு மாதமாவே இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்களோ அல்லது நல்ல விதமான மாற்றங்களோ இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.